விமர்சிக்கப்படும் தான். இப்ப காஞ்சி மடத்துக்கு போனீங்கன்னா அது விமர்சிக்க கூடாதான். ஒருத்தர் போயிட்டு வராரு காஞ்சி மடத்துக்கு, கேட்டா தமிழ் தேசியம் பாரு, காஞ்சி மடத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வராரு, இதை விமர்சிக்காதீங்கிறாங்க. எனக்கு அப்பவே தெரியாதுங்க, சத்தியமா தெரியாது, போனது தெரியல, இப்பதான் நான் பாக்குறேன். அப்பவே தெரிஞ்சு அன்னைக்கே நான் விமர்சிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தனியில் கடந்து போற ஆள்லாம் இல்ல. தப்புனா தப்பு தான், யார் செஞ்சா என்ன? தமிழ் தேசியம் வாய்க்கிலேயே பேசிட்டு கடைசியில வந்துட்டு காஞ்சி மடத்துக்குள்ள போயிட்டு காஞ்சி மடத்துல என்ன தமிழ் தேசியத்தை ஏத்துக்குவாங்களா? தமிழர் உண்மையில எடுத்துக்காங்களா? உங்க கையில கொடுத்தாங்களே முருகருடைய போட்டோ கொடுத்தாங்களா, அதுல ஏதாவது தமிழ் இருந்துச்சா? அந்த முருகருக்கு கீழே ஏதாவது தமிழ் எழுதி இருந்துச்சா? என்ன எழுதி இருந்துச்சு? இதெல்லாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு கடைசியில வந்துட்டு நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம்னா இது அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க நமக்கு. எந்த உளவியல்ல இதெல்லாம் போக தோணுது? உத்தரவுப்படி திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு எல்லாருக்கும் தெரியும். படிச்சவங்க நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது. நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருவிழா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வேலையில் வெற்றி வேணும் தூக்கும்போது எந்த திசையில இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீவன் இல்லையா, இல்ல தீக்குச்சி இல்லையா, இல்ல என்ன இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சட்டை எந்த உளவியல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு சாமிக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க, உங்க சாமானிய கோயிலுக்கு போறீங்கிறது வேற. காஞ்சி மடத்துக்கா போறது? காஞ்சி மடத்துல வந்து அது வந்து அந்த காஞ்சி சங்கராச்சாரியர் தமிழ் வாழ்த்து பாடும்போது உட்காந்துட்டு இருந்தாருல்ல, அவர் தான். அது என்ன பண்ணலாம்? தமிழ் வாழ்த்து பாடும்போது எந்திரிக்கல. அந்த அளவுக்கு தமிழை அவமானப்படுத்தியவர்கள், தமிழை நீச பாஷைன்னு பேசுறவங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ்ல குடமுழுக்கு போடணுங்கும்போது அதுக்கு எதிர்த்தரப்பா நிக்கிறது யாரு? இந்த காஞ்சி மடம் தான். இந்த காஞ்சி மடத்துல ஏற்கக்கூடியவர்கள் தான் இந்த எதிர்த்தரப்புல வந்து நிக்கிறது, தமிழ்ல வழிபாடக்கூடாது, அது ஆகமத்துக்கு எதிரானதுன்ட்டு. அவங்களோட கோயிலுக்கு போய் தான் நம்மளுடைய வழிபாடுகளை வச்சுக்கணுமா? தனிப்பட்ட ரீதியா இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, இது தப்பான ஒரு